நேயர்களே, மீண்டும் உங்களை நம்ம ஒரு விஞ்ஞானி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் அளவற்ற ஆனந்தம். வாருங்கள், இன்றைய விஞ்ஞானியை சந்திப்போம். நேயர்கள் சார்பில் வரவேற்கிறோம். வணக்கம். இப்போ உங்களுடைய கண்டுபிடிப்பை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நான் திருவாரூருக்கு அருகில் உள்ள தேவூருங்கிற ஊர்ல பிறந்தேன். அங்கு நாகப்பட்டினத்தில் தொழிற்கல்வி பயின்றுட்டு அதுக்கப்புறம் 1963ஆவது வருடத்தில் நான் சென்னை சேர்ந்தேன். சென்னை வந்த உடனே என்ஃபீல்டு இந்தியாங்கிற ஒரு நிறுவனத்தில் பல்வேறு நிலைகளில் நான் வேலை பார்த்தேன். சுமார் 10 ஆண்டு காலங்கள் வேலை பார்த்த பிறகு நான் சொந்தமாக தொழில் தொடங்கி இயந்திரங்களுக்கு வேண்டிய உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையை நடத்தி வருகிறேன். இந்த தொழிற்சாலைக்கு வேண்டிய பாதுகாப்பு சாதனங்களையும் இதை தானியங்கி இயந்திரமாக மாற்ற வேண்டிய வேலைகளையும் இது நாள் வரையில் செய்து வந்தேன் நான். அண்மை காலமாக அங்கங்கு நடக்கும் விபத்துகளை தடுப்பதற்கும் குறைப்பதற்கும் தேவையான கருவிகளை வடிவமைப்பதில் சுமார் 3 ஆண்டு காலமாக தீவிரமாக நான் செய்து வருகிறேன். சரி, இப்போ குழந்தை பருவத்தில் உங்களுடைய ஆர்வம் எதன் மீது இருந்தது? குழந்தை பருவத்தில் என்னுடைய ஆர்வம் விஞ்ஞானத்தின் மேல் இருந்தது. இன்றைக்கு கூட எனக்கு பித்தகரஸ் தேரமோ இல்லது நியூட்டன்ஸ் லாவோ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. நான் அதை மறக்கவே இல்லை. எனக்கு ஃபிசிக்ஸில் ரொம்ப ஆர்வம் உண்டு. சிறு வயதிலே ஃபிசிக்ஸில் நான் பல மாதிரி வடிவங்களை அமைத்து வந்திருக்கிறேன். பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்வம் இருக்கும், ஏதாவது செய்யணும் செய்யணும் செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும். இப்போ இதை விட சராசரி மனிதர்களை விட விஞ்ஞானிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு படி மேலே. இப்போ உங்களுக்கு குழந்தை பருவத்தில் விஞ்ஞானத்தின் மீது ஈடுபாடு இருந்ததா சொன்னீங்க. அதிகமான ஈடுபாடு. ஸோ இந்த ஆர்வம் எப்படி ஏற்பட்டது? இந்த ஆர்வம் பிறப்பிலே சிலருக்கு இந்த விஞ்ஞானத்தில் இப்போ ஒருத்தருக்கு கலையை பற்றி நல்ல ஆர்வம் இருக்கும். ஒரு சங்கீதத்தை கற்றுக்குவாங்க, இல்லை ஒரு டான்ஸை கற்றுக்கிறாங்க, ஏதோ ஒன்று. ஒரு சிலர் விஞ்ஞானத்தில் என்னென்ன முன்னேற்றம் இருக்குது, இன்னைக்கு விஞ்ஞானத்தில் ஏதாவது ஒரு புதிய கண்டுபிடிப்புனா அது எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத முன்னாடி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு இருக்கும். எங்கேயாவது பார்த்து எப்படியாவது பார்த்து இந்த பொருள் எப்படி வேலை செய்யுது. இன்னைக்கு ஒரு புது விதமான ஒரு விமானம் வந்திருக்குன்னா கூட இந்த விமானம் முழுக்களை நம்ம தெரிஞ்சுக்கலன்னா இது எந்த விதமாக ஒர்க் பண்ணுது. இப்போ கான்கார்டுங்கிற ஒரு விமானம் சவுண்டை விட 2 பங்கு வேகத்தில் ஓடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எப்படி இதை பண்ணியிருக்காங்க, இப்படி செய்கிற கண்டுபிடிச்சி அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு நிறைய உண்டு. அந்த மாதிரி நான் ஒவ்வொரு விஞ்ஞானத்தை பற்றியும் நிறையா தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தினால பல்வேறு புத்தகங்களையும் படித்து, நான் படித்தது சாதாரணமாக தொழிற்கல்வியாக இருந்தாலும் நான் மேலும் படித்தது மின்னியல், மின்சாரம், இதை பற்றியெல்லாம் அதிகமாக நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ எந்த சாதனங்களையும் வடிவமைக்கும் போது எனக்கு இந்த மின்னணு மின்சாரத்தை பற்றி தெரிஞ்சது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஆர்வம் இருந்துச்சு. புத்தகங்கள்லாம் படிச்சீங்க, நிறைய விஷயங்கள், நிறைய புத்தகங்கள் படிச்சீங்க. ப்ராக்டிக்கலாக இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா ஆராய்ச்சி பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. முதல்ல என்ன கண்டுபிடிச்சிங்க? முதல்ல பொது வாழ்க்கைக்குன்னு கண்டுபிடிச்சது, என்னுடைய தொழிற்சாலைக்கு நான் நிறைய பண்ணியிருக்கேன். பொது வாழ்க்கைக்குன்னு கண்டுபிடிச்சது 2001ஆவது ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட பூகம்பத்தில் 1,00,000 பேர் இறந்து 30,000 கோடி ரூபாய் பொருள் இழப்பு ஏற்பட்டது. இது ஒரு பெரிய நம்ம நாட்டுக்கு ஏற்பட்ட இழப்பு. ஸோ இது இவ்வளோ ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. வெளிநாட்டிலையும் இதே அளவுக்கு பூகம்பம் ஏற்பட்டிருக்கு, இல்லாதில்லை. ஆனால் இந்த அளவுக்கு உயிரிழப்பு இல்லை. இதுக்கு என்ன காரணம்? நம்ம மக்கள்கிட்ட அவேர்னஸ் இல்லை, அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை. நம்ம கட்டுற கட்டடங்களும் இந்த பூகம்பத்தை தாங்குற அளவுக்கு இல்லை. அடுத்தது உயிர் அட்லீஸ்ட் தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு? இதை ஒரு நாளிதழில் வந்த ஒரு கிராஃப் வச்சு, சீஸ்மியோகிராஃப்னு சொல்றது, அந்த கிராஃப் வச்சு பார்க்கும்போது சுமார் 25 வினாடிகளுக்கு முன்னாடி நம்மளால சொல்லியிருக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் என் மனசுல தோணுச்சு. அந்த கிராஃபை ஸ்டடி பண்ணும்போது 25 வினாடிகள் முன்னாடி சொல்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறதுனால இந்த 25 வினாடிகள் முன்னாடி சொல்றதுக்கு எந்த மாதிரி கருவியை உருவாக்கலாம் அப்படின்னு நான் சிந்தனை பண்ணி ஒரு கருவியை உருவாக்கினேன். அந்த கருவி இந்த எபிசென்டர்ங்கிற இடத்துல இருந்து பூகம்பம் புறப்படுது. அந்த பூகம்பம் நம்மளை சேர்றதுக்கு முன்னாடி பிரைமரி வேவ்ங்கிற ஒரு முதல் வேவ், 4 டைப் வகையான அலைகள் அதுலேருந்து வெளியில் வருது. பிரைமரி வேவ், செகண்டரி வேவ், லவ் வேவ், ஆர் வேவ்ங்கிற 4 வகையான அலைகள் வருது. இந்த 4 அலைகளில் நம்மளை பாதிக்கிற அலை அடுத்த வர்ற எஸ் வேவ், எல் வேவ், ஆர் வேவ்ங்க தான் பாதிக்கிறத தவிர இந்த பிரைமரி வேவ்னு முன்னாடி வர்ற அலை நம்மளை ரொம்ப பாதிக்கிறது இல்லை. ஆனால் இது வேகமாக முன்னாடி அடைஞ்சிடுது. ஸோ இந்த பிரைமரி வேவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா
அந்த நேரத்தில் ஒருத்தரை வார்னிங் பண்ணால் உயிர் தப்பிக்கிறதுக்காக வழி இருக்குது. உடனே நீங்கள் வந்து காப்பாற்றுறதுக்கு கஷ்டம், உயிர் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது. இந்த பிரைமரி வேவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கருவியை தான் நான் வடிவமைச்சேன். இப்போ அண்மை காலமாக அதை விட என்ன பாதிச்சுக்கிட்டு இருக்கிற விஷயம், இந்த ரயில்வே ஆக்சிடென்ட்டு அதிகமாக ஆகிட்டுருக்கு. இது எங்கே நடக்குதுன்னா, இந்த அன்மேன் லெவல் கிராசிங் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 3 நாளைக்கு முன்னே வைகை எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு டிராக்டரில் மோதிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னே ஆந்திராவில் வந்து ஒரு ஆட்டோவில் 7 பேர் இறந்துட்டாங்க. இது எல்லாம் நடக்கிறது அன்மேன் லெவல் கிராசிங். அன்மேன் லெவல் கிராசிங்கில் ரயில்வே சட்டத்தின் பிரகாரம் அன்மேன் லெவல் கிராசிங்கில் ஒரு வண்டி நம்ம போகணும்னா வண்டியை விட்டு முதல்ல இறங்கி 2 பக்கம் பார்த்துட்டு அப்புறம் தான் போகணுங்கிறது தான் சட்டம். ஆனால் இதை எவ்வளோ பேர் கடைபிடிக்கிறாங்க? அதை கடைபிடிக்காததுனால வந்த வேணை தான் இந்த 2 ஆக்சிடென்ட் நடந்தது. இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன வழிங்கிறத அண்மை காலமாக நான் யோசித்து அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவியை வந்து தயாரிச்சிருக்கேன். இந்த கருவியை வந்து அன்மேன் லெவல் கிராசிங், ஆள் இல்லாத லெவல் கிராசிங்கில் பொருத்தி வைக்கும்பொழுது ட்ரெயின் வர்றதுக்கு அந்த ட்ரெயினோட ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 நிமிடம் முன்னாடி அது ஒரு சைரனை ஆக்ட் பண்ண வைக்கும். சைரன் கத்த ஆரம்பிச்சிடும் கேட்டில். ஸோ போகிறவங்க இறங்கி பார்த்து 2 பக்கமும் ட்ரெயின் வருதான்னு போகிறதுக்கு பதிலாக இந்த சத்தம் கேட்டால் இவங்க ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணாமல் நின்றுடணும். ஸோ அந்த ட்ரெயின் வந்து அந்த கேட்டை தாண்டி போன உடனே தானாகவே அந்த சைரன் சத்தம் நின்றுடும். இவையெல்லாம் வந்து முடியும். சென்சாருங்கிற மேக்னெட்டிக் சென்சாருங்கிறத உபயோகப்படுத்தி சாதாரணமாக பண்ண முடியும். இதுக்கு வந்து எந்த விதமான ஆளும் தேவையில்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னே நம்ம பிரதம மந்திரி சொல்லும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டதுக்கு காரணம் ஹியூமன் எரர்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், எரர் இஸ் ஹியூமன். ஸோ இந்த ஹியூமன் எரர் வராமலும் தானாகவே அந்த போயிட்டு இருக்கிற ட்ரெயினே வந்து இதை ஆன் பண்ணி இந்த ட்ரெயினை ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு மெக்கானிசத்தை மேக்னெட்டிக் சென்சார் மூலம் நான் வந்து டெவலப் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும், ரொம்ப குறைச்ச விலையில் பண்ணலாம். நம்ம நாட்டில் அடிக்கடி நடக்கிற அந்த அன்மேன் லெவல் கிராசிங்கில் இருக்கிற ஆக்சிடென்ட்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியும். உங்களுடைய கண்டுபிடிப்பை பற்றி ஒரு செயல்முறை விளக்கத்தை பார்ப்போமா? பார்க்கலாமே. இந்திய ரயில்வே தனது 150வது ஆண்டு விழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் பல நவீன தொழில்நுட்பங்களையும் வசதிகளையும் பயணிகள் பயன்பெறும் பொருட்டு செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு வலுவூட்டும் வகையில் கண்டுபிடிக்கப்பட்ட மாதிரி வடிவம்தான் ஆள் இல்லாத ரயில்வே கேட்டில் பயன்படுத்தக்கூடிய தானியங்கி எச்சரிக்கை ஒலிப்பான். காந்த சக்தியால் இயங்கக்கூடிய இந்த தானியங்கி எச்சரிக்கை ஒலிப்பானில் 2 பகுதிகள் உண்டு. இதில் ஒன்றை ரயில் வண்டியின் வேகத்திற்கு தகுந்தாற்போல் ரயில் வரும் பாதையில் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்திற்குள் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் வைக்க வேண்டும். மற்றொரு பகுதியை ரயில்வே கேட்டுக்கு மறுபுறத்தில் குறிப்பிட்ட தூரத்தில் அதே உயரத்தில் பொருத்திவிட வேண்டும். இது தவிர மற்றொரு பகுதியை ரயில் என்ஜினின் மேற்புறத்தில் பொருத்த வேண்டும். இவை யாவும் ஒரு மின்னணு கருவியின் மூலம் இயக்கப்படுகிறது. ரயில் வண்டியானது ஒரு புறத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் சென்சாரை, அதாவது உணர் கருவியை தாண்டும் போது உருவாகும் காந்த மண்டலத்தினால் சென்சார் பாதையின் அருகில் பொருத்தியிருக்கும் தானியங்கி ஒலிப்பானை இயக்குகிறது. இந்த ஒலிதான் ஆளில்லாத ரயில்வே கேட்டை தாண்டி செல்லும் வாகனங்களுக்கும் மனிதர்களுக்கும் தரும் ரயில் வண்டி வருவதற்கான எச்சரிக்கை ஒலியாகும். ரயில் வண்டியானது ரயில்வே கேட்டை தாண்டி மறுபுறத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் சென்சாரை கடந்து செல்லும் போது ஒலிப்பான் தானாகவே நின்று விடுகிறது. இதனால் மனித தவறுகளால் ஏற்படும் விபத்துக்கள் தவிர்க்கப்படுவதுடன் உயிர் சேதமும் பொருள் சேதமும் தடுக்கப்படுகிறது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இதுல வேற என்னென்ன முயற்சிகள்லாம் மேற்கொண்டு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க? இது மாதிரி ஆட்டோமேட்டிக்கா இந்த ட்ரெயினில் இருக்கிற காந்தமானது ஒரு சென்சாரை, ட்ராக்ல இருக்கிற சென்சாரை ஆக்ட் பண்ணி நிப்பாட்டுறதுனால எந்த விதமான ஆட்டோமேட்டிக் சிக்னலையும் இது வழியாக கொடுக்க முடியும். இப்போ கேட்டை வந்து நான் சவுண்டு கொடுத்துருக்கேன், எனக்கு சவுண்டு வேணால் எனக்கு லைட்டு கொடுங்க போதும், சவுண்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஸோ சவுண்டுக்கு பதிலாக ஒரு லைட் ஏறி வைக்கலாம். இல்லை எனக்கு கேட்டே மூடணும், உண்மையாகவே ஆள் போய் மூடுற மாதிரி எனக்கு மூடணும் அப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்க லிஃப்ட்டில் வந்து நீங்கள் ஏறும்போது நீங்கள் போய் பட்டன் அமுக்குனீங்கன்னா லிஃப்ட் கேட் திறக்குது, லிஃப்ட் கதவு திறக்குது. நீங்கள் உள்ளே போகும்போது நடுவில் மாட்டிக்கிட்டீங்கன்னா லிஃப்ட் கதவு திரும்பி திறந்துடும், உங்களை வச்சு அமுக்காது. இதே மாதிரி சிஸ்டத்தில் ஒரு கேட்டை கூட ஆக்ட் பண்ண வைக்கலாம்.
இது ஒரு ஆட்டோமேட்டிக் சிக்னலிங் சிஸ்டம். இதை உபயோகப்படுத்தி பல்வேறு வகையாக நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது கேட்டையே தானாகவே மூட வைக்கலாம், தானாகவே திறக்க வைக்கலாம், சத்தம் கேட்க வைக்கலாம், லைட் எரிய வைக்கலாம், லைட்டை நிப்பாட்ட வைக்கலாம். இது எல்லாமே யாருமே செய்யாமல் அந்த போகிற ட்ரெயினில் உள்ள காந்தமே இந்த வேலையை செஞ்சிடுது. அடுத்ததாக என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இந்த ஒரே ட்ராக்கில் ஒரு ட்ரெயினுக்கு பின்னாடி இன்னொரு ட்ரெயின் போய் மோதிக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு சிக்னலிங் சிஸ்டம் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சிக்னலிங் சிஸ்டத்தை படி முதல்ல போகிற ட்ரெயின் என்ன பண்ணும், தான் போயிட்டு இருக்கிற இடத்துல உள்ள சிகப்பு லைட்டை ஆன் பண்ணிவிட்டு தான் வந்த பின்னாடி உள்ள சிக்னல் லைட்டை ஆஃப் பண்ணிவிடும். ஸோ இதனால் இது அந்த லைட்டை பின்னாடி இருக்கிற லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு தான் போகிற இடத்துல உள்ள லைட்டை போட்டுக்கிட்டே போகிறதுனால பின்னாடி வர்ற ட்ரெயினுக்கு சப்போஸ் ஒரு சேப்பு லைட் தெரிஞ்சுதுன்னா, சரி இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு இதே ட்ராக்கில், அதனால் டிரைவரே பார்த்து அதை ஸ்லோ பண்ணிடலாம், யாரும் அவங்களுக்கு காஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரே ட்ராக்கில் 2 ட்ரெயின் மோதுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த முயற்சி என்ன, உங்களுடைய வருங்கால திட்டங்கள் என்னென்ன? நான் வந்து பெரும்பாலும் என்னென்ன டைப்பான விபத்துகள் ஏற்படுதுங்கிறத பார்த்து அதுக்கு என்ன சுலபமான வழியில் எப்படி தப்பிச்சுக்கலாங்கிறதுக்கு தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து ரியர் வியூ மிரர், சாதாரணமாக நீங்கள் ரியர் வியூ மிரர் வண்டியில் பார்த்துருப்பீங்க. இது இல்லாமல் நான் ஃப்ரண்ட் வியூ மிரர்னு ஒன்று சாதாரண ஒரு கண்ணாடியை வந்து பின்னாடி பொருத்துவதன் மூலம் இந்த ஹெட் ஆன் கொலிஷனுங்கிறது ஏற்படுறதை தவிர்க்கலாம். ஹெட் ஆன் கொலிஷன் தவிர்க்கிறதுக்கு சும்மா 150 ரூபாய் செலவில் ஒரு கண்ணாடியை பின்பக்கம் பொருத்தும் போது ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணும்போது இன்னொரு வண்டி எதிர்க்க வருதாங்கிறத டிரைவரால் பார்க்க முடியாது. ஆனால் இந்த கண்ணாடியில் தெரிகிற வியூ முன் கண்ணாடியிலே நமக்கு தெரியும். முன்னாடி என்ன வண்டி நம்ம வியூக்கு தெரியாமல் வந்துகிட்டு இருக்குங்கிறத பார்த்துட்டு ஓவர்டேக் பண்ணுறதுனால இந்த ஹெட் ஆன் கொலிஷன் அவாய்ட் ஆகும். இதுபோல் பாதுகாப்பு கருவிகளையும் ஒன்றா நான் டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திருடர்கள்லாம் உள்ள நுழைய முடியாததுக்கு, வீட்டு உள்ள நுழைய முடியாமல் இருக்கிறதுக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கருவி. அதே மாதிரி பூகம்பத்துக்கு தான் நான் கருவி கண்டுபிடிச்சிருக்கேன். அப்புறம் எரிபொருள் சிக்கனத்துக்கும் சில கருவிகள்லாம் தயாரிச்சுட்டு இருக்கேன். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். எங்கள் நேயர்களுக்கு நிறைய பயனுள்ள விஷயங்கள் எடுத்து சொன்னீங்க. நன்றி. இந்த வாய்ப்பு அளித்த சன் டிவி நிலையத்தாருக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் என்னோட வணக்கம். நேயர்களே, உங்களில் யாராவது கண்டுபிடிப்பாளர்கள் இருந்தால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சன் டிவி, நம்ம ஒரு விஞ்ஞானி, தபால் பெட்டி எண் 6950, சென்னை 6,18,000. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும்.